விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும். 8ஆம் நம்பர்னாலே எல்லாரும் கொஞ்சம் பயப்படுவாங்க. அது ராசி இல்லாத நம்பர் அப்படின்ற மாதிரியும் நினைப்பாங்க. அதனால நம்ம நேயர்களுமே காத்துட்டு இருப்பாங்க, 8ஆம் தேதி நம்மளது சொல்ல போறாங்க அப்படின்னு. ஸோ அந்த 8ஆம் தேதியில் பிறந்தவர்களுக்கு எப்படி சார் அமைய போகுது? 8, 17, 26 இந்த எண்களில் பிறக்கிறவங்களுக்குமா ஏற்கனவே நான் பேசியிருக்கேன். இது எப்படின்னு கேட்டிங்கனாக்க 1, 2, 3 நம்பர்னு நம்ம பிறந்து வரும்போது ஒவ்வொரு எண்ணிலையுமே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க கர்மாக்கள் கேரி ஓவர் ஆகிக்கிட்டே இருக்கும். ஆனால் இந்த 8ஆம் நம்பரில் வந்து தீர்ப்பு நாள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜட்ஜ்மெண்ட் டே அப்படின்னு சொல்லக்கூடியது. இந்த பிறவிகளில் 7 பிறவிகள் நம்ம சொல்கிறோம் இல்லையா, 7 பிறவிகளில் சேர்த்த பாவங்களை, கர்மாக்களை 8ஆம் தேதி பிறக்கிறவங்க எல்லாருக்குமே அது கணக்கு வச்சு அந்த கடவுள் வந்து ஒரு தீர்ப்பு கொடுப்பாரு. இப்போ நம்ம வந்து செய்யாத குற்றத்திற்கும் நம்ம பதில் சொல்கிற மாதிரி ஆகிடும். ஒரு பிறவிக்காரங்களுக்கும் ஒவ்வொரு எண்காரர்களுக்கும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு தப்பு செஞ்சால் தண்டனை கிடைக்கும், அது இயல்பாக உள்ளது தான். ஆனால் 8ஆம் நம்பர்காரர்களுக்கு தவறே செய்யாமல் தண்டனை கிடைக்கும். இது ஏன் அப்படின்னு கேட்டிங்கனாக்க இந்த 7 பிறவிகளில் சேர்ந்து வர்ற கர்மாக்களை இந்த பிறவியில் தீர்த்துட்டு புதுசாக மாறிடுவாங்க. அதாவது இந்த பழைய சட்டையை, அழுக்கான சட்டையை துவைச்சி காய போட்டு அந்த மாதிரியெல்லாம் ப்ராசஸ் ஏற்படுற மாதிரி நம்மளும் கஷ்டத்துக்கு உட்பட்டு அது புது சட்டையாக மாறுற மாதிரி கடைசி காலத்தில் இவங்க ஒரு நிம்மதியாக இருப்பாங்க. இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஹார்ட் ரிலேட்டட் பிரச்சனை வராது, வயிறு சம்மந்தப்பட்ட பித்த சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் வரும். இந்த கர்மா வந்து கேரி ஓவர் ஆகிறது பித்தத்தின் மூலமாக தான் நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். இந்த பித்தத்தை இருக்கக்கூடிய ஒரே பொருள் வந்து லெமன் வாட்டர்னு பேசியிருக்கோம். லெமன் வாட்டர் இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நற்பலன்களை கொடுக்கும். அதனால் லெமன் வாட்டரை இவங்க சேர்த்துக்க வேண்டியது. அதே மாதிரி 8ஆம் தேதி 17, 26 பிறக்கிறவங்க இந்த வருடத்தில் இவங்க மிகப்பெரிய நற்பலன்களும் உண்டு, மிகப்பெரிய தீய பலன்களும் உண்டு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்கிறேன்னு கேட்டிங்கனாக்க, அதுவாக வந்ததுன்னா நல்ல விஷயங்கள் நடக்கட்டும், நீங்களாக போய் எதையும் செய்யாதீங்க இந்த வருஷத்துக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து இந்த வருடத்தில் புது முயற்சிகளை தவிர்த்து அடுத்த வருஷங்களுக்கு அதை மாற்றிக்கலாம். இந்த வருடம் தானே கதவை தட்டி லட்சுமி கொடுத்தா வாங்கிக்கிங்க, வேண்டாம் புது முயற்சி வேண்டாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்துமா. விதவிதமான ஆடை ஆபரணங்களுடன் உங்கள் பண்டிகை நாட்களை ஒளிமயமாக கொண்டாட வேலவனுக்கு வாங்க. வேலவன்ல மட்டும்தான் குறைந்த விலை, நிறைந்த தரம். வேலவனுக்கு வந்தா உங்க பணம் மிச்சம், மனசு மெச்சும்.